இன்வெஸ்ட்மெண்ட் ஒர்க்ஸ் சேனலை வந்து யூடியூப் பிளாக் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதனால என்னோட யூடியூப் சேனலை பிளாக் பண்ணாங்க, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எந்த விதமான மிஸ்லீடிங்கான இன்ஃபர்மேஷனையும் கொடுத்தது கிடையாது. மெயில் வழியாக வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கோம். அதோட ப்ரூஃபை இந்த ஸ்க்ரீனில் பாருங்க. யூடியூப் வந்து ஒரு எண்ட் கார்டு வந்து கொடுத்துட்டாங்க. இந்த நியூ பிகினிங்ல என்ன மாதிரியான புது புது விஷயங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். கம்ப்ளீட்டாக வந்து கம்யூனிட்டி ட்ரிவனாக வந்து கொண்டு போக போகிறோம். மிஷன் டு மேக் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஃபினான்ஷியலி ஃப்ரீடம். ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருமே நல்லா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன். யூடியூப்ல ஒரு நாளும் இந்த மாதிரியான ஒரு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுற நிலமை வரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்ததே இல்லைங்க. எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 3 இயர்ஸாக 1000க்கும் மேற்பட்ட பர்சனல் ஃபினான்ஸ், ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், இன்சூரன்ஸ், பாண்ட்ஸ் ரிலேட்டடான இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் எஜுகேஷன் வீடியோஸ் எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். 1,40,000 சப்ஸ்கிரைபர் அளவுக்கு என்னோட யூடியூப் சேனல் வந்து க்ரோ ஆச்சு. ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 5 to 6 லட்சம் வியூஸ் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் சடனாக என்னோட யூடியூப் சேனலான இன்வெஸ்ட்மெண்ட் ஒர்க்ஸ் சேனலை வந்து யூடியூப் பிளாக் பண்ணிட்டாங்க டியூ டு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் இஷ்யூ. எஸ், கண்டிப்பாக லைஃப் வந்து எப்போவுமே வந்து ஸ்மூத்தாக வந்து போயிட்டு இருக்காது. நம்மளோட லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். கண்டிப்பாக எனக்குமே இது ஒரு டஃபஸ்ட் டைம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதனால் என்னோட யூடியூப் சேனலை பிளாக் பண்ணாங்க, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன மாதிரியான புது பிளாட்ஃபார்ம்ஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம், அதை எப்படி வந்து யூஸ் பண்ணுறது, வரப்போகிற நாட்களில் இந்த புதுசாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த யூடியூப் சேனலில் என்ன மாதிரியான கண்டென்ட்ஸ் எல்லாம் பேச போகிறோம் அப்படின்றது தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் ஐயமுத்து. நீங்கள் பார்த்துட்டு இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் ஒர்க்ஸ் வெர்ஷன் 2.0. ஃபர்ஸ்ட், வாட் ஹேப்பன். ஜூன் 1st வீக்கு என்னோட ஒரு சில வீடியோக்கு வார்னிங் கொடுத்துருந்தாங்க. என்னன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா, ஹார்ம்ஃபுல் ஆர் டேஞ்சரஸ் கண்டென்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்ல விரும்பிக்கிறேன். நான் எந்த ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணாலுமே இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற மாதிரியான டிஸ்க்ளைமர் இல்லாமல் நான் எந்த ஒரு வீடியோவும் போஸ்ட் பண்ணதில்லை. அதே மாதிரி என்னோட வீடியோவில் அட்லீஸ்ட் 2 to 3 வாட்டி இது எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாகவும் நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஒர்க் சேனலில் ஒரு நாளுமே வந்து இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள், நீங்கள் ஒரு வாரத்தில் வந்து பணக்காரன் ஆகிடுவீங்க, ஒரு மாதத்தில் பணக்காரன் ஆகிடுவீங்க, இல்லைனா ஒரு வருஷத்தில் பணக்காரன் ஆகிடுவீங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணது கிடையாது. ஸோ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஒர்க் சேனலில் எந்த விதமான மிஸ்லீடிங்கான இன்ஃபர்மேஷனையும் கொடுத்தது கிடையாது. அதாவது தவறான ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுத்தது இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், எந்த ஒரு ஸ்டாக்கு இல்லைனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்லைனா இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து நான் பேசினாலுமே, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக நான் பேசினாலுமே அனாலிசிஸ் பேக் பண்ண ஸ்ட்ராங்கான டேட்டா இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நான் பேசினது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறேன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஒர்க் சேனலில் நான் பேசின எல்லாமே வந்து கிளியரான, கன்சிஸ்டண்டான, டிரான்ஸ்பரண்டான இன்ஃபர்மேஷன் மட்டும்தான், கம்ப்ளீட்லி எஜுகேஷன் பர்பஸ்க்காக. ஸோ யூடியூபோட அந்த ஒரு கைட்லைன் பாலிசியை டீட்டெயிலாக வந்து அனலைஸ் பண்ணும்போது எங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, யூடியூபோட கைட்லைன்ஸை எதையுமே வந்து வயலேட் பண்ணலை அப்படின்றது மட்டும் தெளிவாக தெரிஞ்சது. ஸோ அதனால் நாங்கள் ஒரு சப்போர்ட் டிக்கெட் வந்து ரைஸ் பண்ணியிருக்கோம். அதில் கண்டினியூஸாக வந்து பேசிகிட்டு இருக்கோம். நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் அப்படின்றத டீட்டெயிலாக சொன்னால் தான் நாங்கள் அடுத்த வாட்டி கரெக்ட் பண்ணிவிட்டு பெட்டராக ஆக முடியும் அப்படின்றத இன்னமும் நாங்கள் மெயில் வழியாக வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கோம். அதோட ப்ரூஃபை இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள். ஸோ யூடியூப் எங்களோட சேனலில் பிளாக் பண்ணதுக்கப்புறமா அப்பீல் பண்ணோம். ஸோ அப்பீல் பண்ணதுக்கப்புறமாவும் திருப்பி ரிஜெக்ட் பண்ணாங்க. ஸோ திருப்பி வந்து சப்போர்ட்டில் வந்து மெயில் பண்ணியிருக்கோம். இன்னமும் டிஸ்கஷன் போயிட்டு தான் இருக்குது. ஸோ இது ஆனஸ்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட்டராக வந்து பயங்கர டிசப்பாயின்மெண்ட்டாக தான் வந்து இருக்குது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 years 1000+ வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட சேனல் வந்து இல்லை அப்படின்ற பட்சத்தில் யாராக இருந்தாலும் பெயின்ஃபுல்லாக தான் வந்து இருக்கும். இந்த 1,40,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இன் 3 years ப்ளஸ் இந்த 1000 வீடியோஸ் நான் பல வீக்கெண்டை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் நைட்ஸில் நிறைய வாட்டி வந்து ஷூட்ஸ் வந்து எடுத்திருக்கோம். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். எடிட்டிங்க்குன்னு ஒரு டீமு, சப்போர்ட்டுக்குன்னு ஒரு டீம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இதுக்கு பின்னாடி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த எல்லா விஷயத்துக்குமே ஒரே நாள் யூடியூப் வந்து ஒரு எண்ட் கார்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் இதோட நம்ம நிற்க போகிறது இல்லை. வாட்ஸ் நெக்ஸ்ட்? ஸோ கண்டிப்பாக என்னோட யூடியூப் சேனல் பிளாக் ஆனது எண்டு வந்து கிடையாது. இதுதான் வந்து ஒரு நியூ சாப்டர் அப்படின்னு மாதிரி சொல்லலாம். ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பேர் வந்து அவங்களோட இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரியை வந்து பாட்காஸ்ட் மூலிமா வந்து வெளிக்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த பாட்காஸ்ட் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன். ஆனால் என்னோட லைஃப் டைமில் நடக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் வந்து பாட்காஸ்ட் இல்லைங்க. ஸோ லைவாகவே எப்படி வந்து ஒரு தனிநபர் வந்து அவங்களோட கம்ப்ளீட் ஹார்ட் ஒர்க்கை இழந்துட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணி அவங்களோட லைஃப்பை வந்து எப்படி மாறப்போகுது, இல்லைனா அவங்க கம்யூனிட்டி எப்படி பில்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத ரியலிஸ்டிக்காக லைவாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அதோட ஆரம்பமாக தான் இந்த புது யூடியூப் சேனல் இன்வெஸ்ட்மெண்ட் ஒர்க்ஸ் வெர்ஷன் 2.0. இந்த ஒரு புது யூடியூப் சேனலை தாண்டி ஒரு சில சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் புது பேஜஸும் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க்ஸையும் இப்போ பார்ப்போம். தயவுசெய்து யூடியூப்பில் மட்டும் இல்லாமல் நீங்கள் அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா நாளைக்கு இந்த யூடியூப் சேனலுக்கும் ஏதாச்சும் ஒன்று ஆச்சு அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் என்னோட அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறேன். யூடியூப்பை தாண்டி டெலிகிராம்லேயே வந்து ஒரு சேனல் வந்து வச்சுருக்கோம். அந்த சேனலோட நேம் இதுதான். ரைட் நவ் அதில் சப்ஸ்கிரைபர்ஸும் இவ்வளோ பேர் இருக்காங்க.
எதனால நான் சப்ஸ்கிரைபர்னு சொல்கிறேன்னா, டெலிகிராமாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், என்னை தாண்டி நிறைய ஃபேக் ஐடிஸ் வந்து இருக்குது. அந்த ஒரு ஃபேக் ஐடிஸை தயவுசெய்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. உங்களுக்கு யாராச்சும் மெசேஜ் பண்ணாலுமே டோட்டலாக அவங்கள பிளாக் பண்ணிவிடுங்க. ஸோ டெலிகிராமோட ஒரிஜினல் லிங்க் இது தான். அடுத்து இன்ஸ்டாகிராமில் எங்களோட ஒரிஜினல் லிங்க் இது தான். எக்ஸ் பிளாட்ஃபார்மில் எங்களோட ஒரிஜினல் லிங்க் இது தான். லிங்க்டின்ல என்னோட ஒரிஜினல் ப்ரொஃபைல் லிங்க் இது தான். ஸோ யூடியூப்பை தாண்டி இந்த 4 சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் நான் ஆக்டிவாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறேன். ஸோ யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுற வீடியோவில் நீங்கள் கொஸ்டின் கேட்குறத தாண்டி இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லையும் நீங்கள் கொஸ்டின் கேட்டிங்கன்னா உங்களுக்கு எங்களோட சப்போர்ட் டீம் ஆன்சர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ புது சாப்டர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கண்டென்ட்டும் புதுசாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எஸ், ஒரு சில கண்டென்ட்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அந்த இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, உங்களோட கீ டேக்அவே என்ன, அது உங்களோட லைஃப்பில் எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்றத கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் கமெண்ட்ஸ் வந்து படிக்கும்போது என்னை இன்னும் மோட்டிவேட் பண்ணும், இன்னும் அதிகமான இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டை வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு தூண்டும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிக்கிறேன். ஸோ நம்மளோட இந்த நியூ பிகினிங்கில் என்ன மாதிரியான புது விஷயங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வீக்லி லைவ் Q&A வந்து மார்க்கெட் ட்ரெண்ட்ஸை பற்றி வந்து இருக்கும். கம்ப்ளீட்டாக இது கம்யூனிட்டிக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே காமனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிக்கிறேன். ஆனால் இந்த லைவ் ஆப்ஷன் வந்து எனக்கு அட்லீஸ்ட் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளஸ் வந்து இவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் இருந்தால் மட்டும்தான் எனக்கு லைவ் ஆப்ஷன் எனேபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அந்த லைவ் ஆப்ஷன் எனேபிள் ஆனதுக்கப்புறமா இந்த வீக்லி லைவ் Q&A வந்து கண்டினியூஸாக எவ்ரி வீக் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறேன். ரெண்டாவது, நம்மளோட சேனல் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கம்யூனிட்டி ட்ரிவனாக வந்து கொண்டு போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துருக்க யாராச்சும் வந்து 1-to-1 வந்து டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனே வந்து நம்ம பாட்காஸ்ட்டாக வந்து போடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை தாண்டி நம்மளோட சேனலில் நீங்கள் யூடியூப் சப்ஸ்கிரைபராக இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருக்குது அப்படின்னா நீங்கள் யூடியூப்லையும் கேட்கலாம், இல்லை மெயில் பண்ணியும் கேட்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வித்தின் 1 to 2 டேஸில் ஆன்சர் கிடைக்குன்ற மாதிரி சொல்லிக்கிறேன். அடுத்து வரப்போகிற நாட்களில் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே வந்து ஒரு ஆக்ஷனபிளான வீடியோவாக தான் இருக்கும். ஸோ இன்டர்நெட்டில் எத்தனையோ வீடியோ வந்து நல்லா வைரலாக வந்து வந்துட்டுருக்கு. பட் ஆனால் அதை படம் பார்க்குற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வந்து 30 minutes to 1 hour இருக்கே தவிர அதுலேருந்து கீ டேக் அவேவாக நமக்கு எதுவுமே வந்து இல்லை. ஸோ அந்த மாதிரியான வீடியோ எடுத்து நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறேன். ஒரு ஸ்டாக்கோ, மியூச்சுவல் ஃபண்டோ, பாண்டோ எதை பற்றி நான் பேசினாலுமே அதிலிருந்து நீங்கள் ஒரு ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுனால உங்கள் லைஃப் டைமில் ஏதோ ஒரு சேஞ்சு, ஏதோ ஒரு விதத்தில் ப்ளஸ்ஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறேன். இப்போ அடுத்து எக்ஸிஸ்டிங் யூடியூப் மெம்பர்ஸ்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். ஆல்ரெடி என்னோட பழைய இன்வெஸ்ட்மெண்ட் சேனலில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ண கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அவங்க எல்லாருமே வந்து பழைய சேனல்லேருந்து எக்ஸிட் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் இந்த ஒரு வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருந்தேன். யூடியூப் பிளாக் பண்ணதுனால கண்டிப்பாக நல்லா திருப்பி யூடியூப்பில் போஸ்ட் பண்ண முடியல. இப்போ தான் புதுசாக சேனல் ஸ்டார்ட் ஆகிட்டு இதில் பேசிகிட்டு இருக்கோம். என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க ஆல்ரெடி 10 days முன்னாடியே நான் அதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ திருப்பி நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், என்னை யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுற எல்லாருமே மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் தயவுசெய்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் யூடியூப் சேனல்லையோ இல்லைனா ஏதோ ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் வந்து பிரச்சனை இருந்ததுன்னா அது என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் அதர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நான் பேசக்கூடிய விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ என்னோட பழைய யூடியூப் சேனலில் நீங்கள் வந்து கம்யூனிட்டி மெம்பராக இருந்தீங்கன்னா தயவுசெய்து வந்து அதை கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் பண்ண உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீஃபண்ட் வந்து கிடச்சிரும். ஸோ என்னோட வெப்சைட் வந்து போயிட்டு பலருமே வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கம்யூனிகேட் வந்து பண்ணியிருந்தீங்க. இந்த மாதிரி வந்து உங்களோட புது கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக புதுசாக வந்து கம்யூனிட்டி ஜாயின் பண்ணுறேன். அந்த கம்யூனிட்டி நான் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா நான் டெலிகிராமில் வந்து லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக டெலிகிராம் மூலமா உங்களால் கிளிக் பண்ணி செப்பரேட்டாக வந்து ஒரு கம்யூனிட்டியில் உங்களால் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்த ஒரு வாரத்தில் என்னோட பெய்டு கம்யூனிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கான லிங்க்கை நான் டெலிகிராமில் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறேன். ஸோ அகெயின் என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் லிங்க் இதுதான். என்ன மாதிரியே வந்து நிறைய ஃபேக்கான டெலிகிராம் லிங்க் இருக்குது, தயவுசெய்து அதில் ஜாயின் பண்ணாதீங்க. நீங்கள் ஜாயின் பண்ணிக்கக்கூடிய டெலிகிராம் லிங்க்கு இதுதானான்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக நான் சொல்ல வர்றது, கண்டிப்பாக லைஃப் என்ன இப்போ டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் நான் கிவ் பேக் பண்ண போகிறேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பே வந்து கிடையாது. ஆனால் எல்லார் வாழ்க்கையிலே இருக்கிற மாதிரி சின்ன சின்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸு என்னோடய வாழ்க்கையிலே வந்து இருக்கிறது அப்படின்றது ரொம்ப காமனான விஷயந்தான். பட் ஆனால் ஒரு கம்யூனிட்டியாக வந்து ஃபார்ம் பண்ணும்போது என்னை தாண்டி அதை மற்றவங்களையும் வந்து பாதிக்குது அப்படின்றது தான் உண்மை. ஆனால் எத்தனை வாட்டி வந்து இந்த மாதிரியான தடங்கள் வந்தாலுமே சரி, கண்டிப்பாக நான் ஒரு மிஷனோட இந்த ஒரு யூடியூப் சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது அட்லீஸ்ட் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் லிட்ரஸி வந்து கொடுக்கணும், ஃபினான்ஷியல் எஜுகேஷன் வந்து கொடுக்கணும் த்ரூ பர்சனல் ஃபினான்ஸ், ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ நான் போடக்கூடிய எந்த ஒரு விஷயமுமே வந்து பிளைண்டாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் அதை ஒரு வாட்டி வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் அனலைஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லிக்கிறேன். இன்வெஸ்ட்மெண்ட் யூடியூப் சேனலில் பாஸ்ட்டில் நம்ம போட்ட வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு, நீங்கள் அதிலேருந்து ஒரு சில லேர்னிங்ஸ் வந்து எடுத்திருக்கீங்க. அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு வகையில் இன்ஸ்பைரிங்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உதவி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் வந்து அது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு பலன் அடைஞ்சிங்க அப்படின்றத உங்களோட கமெண்ட்ஸை தெரிவித்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நான் கேட்டுக்கிறேன். இன்வெஸ்ட்மெண்ட் ஒர்க்ஸ் 2.0 இது ஜஸ்ட் யூடியூப் சேனல் மட்டும் கிடையாது, இது மிஷன் டு மேக் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஃபினான்ஷியலி ஃப்ரீடம். This is our journey. Let's walk together. Let's be unstoppable.
இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்குறீங்கன்னா உங்கள் டைமுக்கு ரொம்ப நன்றி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஒரு புது யூடியூப் சேனலை தாண்டி மற்ற சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.